10 செகண்ட்ல முடியிற வேலைக்கு ஏதோ இந்த உலகத்தோட போராடுற அளவுக்கு பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க. இன்ஜின்ல இருந்து புகை வேற வருதுன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அவசரப்பட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை புகை அதிகமாச்சுன்னு வைங்க, சென்டர் லாக் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க ஜோசியரே. மித்ரா எங்க அரவிந்தா? அதான் எனக்கு ஒண்ணு புரியல ஜோசியரே. எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் கால் எடுக்க மாட்டேங்கிறான். அரவிந்தா, மித்ராவை இப்ப ஆபத்து சூழ போகுது. மரணம் மித்ராவை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. இப்ப நீ என்ன சொல்ல வர? லக்ஷ்மி இல்ல, செத்து போயிட்டா, திரும்பி வரமாட்டா. இப்ப மித்ராவை காப்பாத்த முடியாது. அப்போ மித்ராவை காப்பாத்த முடியாதா? இல்ல ஆண்டி, லக்ஷ்மியே வந்து காப்பாத்துவாளோன்னு எனக்கு தோணுது. ஓ மனிஷா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? செத்து போன லக்ஷ்மி எப்படி திரும்பி வருவா? தெரியல ஆண்டி. ஒருவேளை அவ உயிரோட இருந்தா, அவளே இப்போ உயிரோட வந்து மித்ராவை காப்பாத்துனா. ஐயோ மனிஷா, உனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருக்கு. நாளைக்கு உன்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணும். அதெல்லாம் எதிர்பாராம நடந்த சின்ன சின்ன விபத்து. அதுல இருந்து எதிர்பாராம அவனே வெளியே வந்துட்டான். இதுல லக்ஷ்மி என்ன பெருசா பண்ணிட்டா? இல்ல ஆண்டி, ஒவ்வொரு வாட்டியும் லக்ஷ்மி தான் மித்ராவை காப்பாத்துனா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மித்ரா ஒரு வாட்டி நெருப்புல மாட்டினப்ப கூட லக்ஷ்மி தான் வந்து காப்பாத்துனா. அதுக்கப்புறம் மித்ராவும் லக்ஷ்மியும் ஹனிமூன் போனப்ப முதல்ல கொல்ல வந்தப்ப கூட அந்த முதல்ல கிட்ட இருந்து லக்ஷ்மி தானே காப்பாத்துனா. ஒரு வாட்டி மித்ராக்கு ஆபத்து ஏற்பட்டு அந்த டைம்ல ஷான்லியர் மேல வந்து விழும்போது நம்ம யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. ஆனா லக்ஷ்மியால மட்டும்தான் காப்பாத்த முடிஞ்சது. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் லக்ஷ்மி தான் மித்ராவை காப்பாத்திருக்கா. அதுக்கு இப்ப என்ன சொல்ல வர? என் 6th சென்ஸ் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க ஆண்டி. லக்ஷ்மி தான் திரும்ப வந்து இப்ப மித்ராவை காப்பாத்த போறா. என்னங்க 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 கதவை தரங்க. என்னங்க என்னங்க இங்க பாருங்க. என்னங்க
ஐயோ என்னங்க டிரைவர் சீக்கிரம் கார் எடுத்துட்டு வாங்க என்னங்க ஒரு வழியா மித்ரா உயிரை காப்பாத்தியாச்சு. அப்பா கடவுளே, அந்த உயிரை அப்படியே காப்பாத்துக்கிட்டே இரு. மித்ராவை கொல்ல நினைக்கிற மரணத்தை பக்கத்துல வரவிடாதப்பா. என்னடா கார் எங்க இருக்கு? மித்ராக்கு என்ன நடந்திருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியல பெரியமா. அவன் கார்ல கூட இல்லையே. எனக்கு தெரிஞ்சு அண்ணாவை அந்த கார்ல யாரோ கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. பின்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ வா, நம்ம கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணலாம். ஹலோ, வாட்? மித்ரா ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா? எப்போ? அப்படியா? ஆமா, என்ன ஆச்சு? மனிஷா, என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற? என்னாச்சு? மித்ரா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா ஆண்டி. வாட்? ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா ஆண்டி. ஜோசியர் கண்டோன்னு சொல்லும் போது நான் என்னமோ நினைச்சேன். இப்போ ஜோசியர் சொன்ன விஷயம் உண்மையாயிடுச்சுல்ல? அப்படி பார்த்தா லக்ஷ்மி உயிரோட இருக்கான்னு தானே அர்த்தம். ஐயோ மனிஷா, பூத கண்ணாடியில பார்த்தா அரிசி பருக்க கூட ரொம்ப பெருசா தான் தெரியும். அப்படி என்ன நடந்துச்சு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்காம ஜோசியர் சொன்னதை அரவிந்த் அக்கா மாதிரி லூசுத்தனமா நம்பிட்டு இருக்காத. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். கம்.